இது வந்து சாப்டர் 2. அப்படியே லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அடுத்து அப்ஜெக்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? லெசன் 11ல நம்ம பார்க்கலாம். இப்போ அப்ஜெக்ஷன், ஒரு ஆட்சேபனை வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டா பரிபூர்ண நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் காரணம். புரியுதுங்களா? ஒரு நபர் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா முழு நம்பிக்கை. இப்ப ஒரு நாள் பார்த்து ஒரே நாள்ல ப்ரோக்ராம் பார்த்துட்டு அன்னைக்கே ஃபுல் பேமெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு, அதனால உடனே பேமெண்ட் பண்றாங்க. அந்த ஸ்பாட்ல நிறைய இடத்துல பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ ஆன் த ஸ்பாட் பேமெண்ட் பண்றவங்க எல்லாம் காரணம்னா அவங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு, முழுமையான நம்பிக்கை இருக்கு. பரிபூர்ண நம்பிக்கைன்னா அந்த முழுமையான நம்பிக்கை. இங்க அப்ப அப்ஜெக்ஷன்ஸ் எதனால சார் வருது அப்படின்னா ஒரு பரிபூர்ண அந்த முழுமையான நம்பிக்கை வரலங்கிறது தான் உண்மை. சரியா? முதல்ல அவங்க மேல 2 வகையான நம்பிக்கை இருக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அவங்க மேல தன்னம்பிக்கை கிடையாது. ஃபர்ஸ்ட் சார் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல அவங்களுக்கு அவங்க மேல தன்னம்பிக்கை இருக்காது. இன்னொன்னு நம்ம இந்த தொழில் வாய்ப்பை பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியாது அவங்களுக்கு. ஒண்ணு அவங்க மேல நம்பிக்கை இருக்காது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்காது. இந்த 2 காரணங்கள் தான் இருக்கும் மேக்சிமம். புரியுதா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு நபர் பார்த்துட்டு அப்ஜெக்ஷனை கொண்டு வராருன்னா 2 இடத்துல காரணமா இருக்கணும். ஒண்ணு இந்த தொழில் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்காது, இல்லைன்னா தான் மேல நம்பிக்கை இருக்காது. சரியா? எங்க பிரச்சனைன்னு தெரிஞ்ச பிறகு மருந்து கொடுத்தா மட்டுமே நம்ம உடம்புல உள்ள நோய் உண்மைதானே? அது போலதான் இந்த அப்ஜெக்ஷன் சொல்லும் பொழுதும் மக்கள் என்ன மக்கள் மனநிலையே இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க, நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான நோய் மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விற்பனை பண்ண பிடிக்காது, சேல்ஸ் பண்ணலாம் பிடிக்காது, யாருக்கிட்டையும் நான் பேச பிடிக்காதுன்னு தான் மேல விதவிதமா நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதை நம்ம பேசி புரிய வைக்கணும். எனக்கு சேல்ஸ் தான் பிடிக்காதுங்க, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். புரியுதுங்களா? இப்போ வெளி உலகத்துல ஒரு தொழில்னா அதிகமா முதலீடு போட்டிருக்கணும், கடை இருக்கணும், ஆள்கள் வேலைக்கு வைக்கணும், மாதம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதர செலவுகள் எல்லாம் சமாளிக்கணும், ஆனால் நிறைய சம்பாதிக்கலாம். அப்போ நம்ம மக்கள் தொழில்னா மேல சொன்ன மாதிரி நம்பிக்கையோட இருக்கிறப்போ இந்த நெட்வொர்க் துறையை நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளோட கடமை. புரியுதா? ஒரு சேல்ஸ் இல்ல ஒரு பிசினஸ் அப்படின்னா மக்களுடைய பார்வையில என்ன இருக்கு? ஒரு கடை வைக்கணும், ஆள் போட்டிருக்கணும், வேலைக்கு வைக்கணும், மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும், மற்ற செலவுகள்லாம் சமாளிச்சு ஆனா நிறைய சம்பாதிக்க முடியும். இதுதான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு. அப்ப நம்ம போயிட்டு எடுத்து வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னோம்னா அவங்க உடனே நம்ப மாட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? சார் நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா? இந்த லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புரியுதுன்னா பெஸ்ட் சொல்லுங்க. ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து மக்களோட நம் இணைப்பை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா புதுசா பார்த்தோன்னே வா வான்னு கூப்பிட்டீங்கன்னா உடனே வருமா? கண்டிப்பா வராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைய கைய பிடிச்சு கண்ணத்தை பிடிச்சு லைட்டா கிள்ளிட்டு சிரிச்சுட்டு ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது தூக்குனீங்கன்னா டக்குன்னு வந்துடும், பிரியத்தோட வரும். உண்மைதானே? அது போல எப்படி ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அந்த குழந்தைய கூப்பிட்டீங்கன்னா வராது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையை பிடிச்சு கிள்ளி கண்ணத்தை பிடிச்சு
கொஞ்சம் இது பண்ணி சிரிச்சு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அந்த மாதிரி மக்கள் கிட்டையும், புரியுதுங்களா, சரியான அணுகுமுறை ஏற்படுத்த தெரிஞ்சாலே போதும், கத்துக்க ரெடியா இருந்தா போதும். நம்ம மக்களோட சில செயல்களை கவனிச்சு யோசிச்சு பாருங்க. சிக்னல் இல்லாம இருந்தாலும் வண்டி வரலன்னா கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய சொல்லலாம். பாருங்க மக்களுடைய மனநிலை என்ன, அவங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். அது போல பாத்தீங்கன்னா ஒரு கடையில அரிசி இருந்துச்சுன்னா அதை கையை போட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள். பருப்பையும் அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் மக்களுக்கு இருந்து மாற்றவே முடியாது. அதனாலதான் நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இன்னமும் அந்த பழைய ஜாமான்கள்லாம் பழைய கால அடிப்படையில என்ன வச்சிருக்காங்க, பாக்கெட் போட்டிருப்பாங்க. சில இடத்துல அப்படியே சூப்பர் மார்க்கெட் எல்லாம் அப்படியே டின் வச்சிருப்பாங்க. அள்ளி பார்க்கணும், மக்கள் தொட்டு பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப இது மக்களுடைய என்ன சொல்றது, இன்றைய பழக்க வழக்கமா இல்ல சம்திங் அவங்களோட மனநிலை பழக்க வழக்கம் என்னன்னாலும் சொல்லலாம். சரியா? இப்போ மக்கள் கிட்ட சரியான அணுகுமுறை, அப்ப அவங்க கிட்ட அவங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறத கத்துக்கிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கத்துக்கணும்னா அவங்கள கவனிக்கணும். மக்களின் கொஞ்சம் சின்ன சின்ன செயல்கள் அவங்க என்னென்ன பண்றாங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னாவே அவங்கள ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். சார் மேலோட்டமா பார்த்தா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், கவனிச்சீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? காலையில வந்ததுல இருந்து மீட்டிங்ஸ் உட்கார்றதுல இருந்து கவுன்சிலிங் பண்றதுல இருந்து இந்த டைமிங் எல்லாம் எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கறது மக்களை புரிஞ்சுக்கலாம். புரியுதா சார்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நம்ம யாரும் யார் மீது முடிவு சொல்ற ஒரு நபரா இருக்கக்கூடாது. சரிங்களா? இவங்க இந்த வாய்ப்புக்கு சரியானவங்க, இவங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தீர்மானத்தை தயவு செஞ்சு யார் மீதும் முடிவு சொல்லாதீங்க. ஏன்னா இங்க நிறைய நபர்கள் வேண்டாம், இவங்கெல்லாம் எங்க பண்ண போறாங்கிற நபர்கள் நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சூப்பரா பண்ணுவாங்கன்ற நபர்கள் அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க, பிளஸ் ஜாயின் பண்ணவே போயிருக்காங்க. அதனால எல்லாரையும் எப்போதும் ப்ரீ ஜட்ஜிங் பண்ணக்கூடாது. முன்கூட்டியே அவங்க வந்ததுமே ப்ரோக்ராம் அதை பார்த்த உடனே கண்டிப்பா செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீ ஜட்ஜிங்கோ இல்ல சேர மாட்டாங்க அப்படிங்கிற ப்ரீ ஜட்ஜிங் பண்ணக்கூடாது. புரியுதா? ஒருத்தர் வேணாம்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஆட்சி பண்ணி நம்மளே கொடுத்துடுறது, இது ரொம்ப தப்பு. புரியுதுங்களா? இப்போ அவங்க கவுன்சிலிங் இந்த கேள்வி இருக்கா இந்த கேள்வி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கறங்கிற பேர்ல அவன் நல்லா ஜாயின் பண்ணலான்னு வந்திருப்பான். நம்ம புரிய வைக்கிறங்கிற பேர்ல நம்மளுங்க இல்லாத கேள்வி எல்லாம் அவனை ஏற்றி கேள்வி கேட்கறங்கிற பேர்ல அவனை புரிய வைக்கிறங்கிற பேர்ல அவனுக்கே இல்லாத சந்தேகங்கள்லாம் அவனுக்கு தோண வச்சு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அவங்கள பிசினஸ் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வெளியில வந்திருக்கவங்கள நம்ம ஆளுங்க பேசுற பேச்சுல நான் யோசிச்சுட்டு சொல்றேங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நெட்வொர்க் துறையில இருந்து கொண்டே இந்த துறையை பத்தி தவறா பேசுவாங்க சில பேர். இது எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளை நம்பணும். நம்மளே நம்பாம நம்ம நம்பணும், நம்ம தொழில்துறையை நம்மளே நம்பாம அதை அடுத்தவங்ககிட்ட மட்டும் நம்பணும்னு நினைக்கிறது நியாயம் கிடையாது, இது சரியான செயலும் கிடையாது. புரியுதா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்துகிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தியோ டிரான்ஸ் இந்தியா பத்தியோ நம்மளே தப்பா பேசுறோம், நம்ம மேலேயே நம்பிக்கை இல்ல, நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுங்கிறது நியாயமே கிடையாது. அவங்க மட்டும் நம்பணுங்கிறது நியாயமே இல்லை. புரியுதா? அடுத்து வெளி உலகத்துல குறைந்த முதலீடு போட்டு பெரிய அளவு சம்பாதிக்கக்கூடிய தொழில் எங்க இருக்குன்னு யோசிங்க.
நெட்வொர்க் துறையை தவிர எதுலுமே சாத்தியம் கிடையாதுங்கிற எண்ணத்தை எப்போதுமே நம்ம மனசுல விதைக்கிறோமோ அப்பதான் நம்ம சிறந்த நெட்வொர்க். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இது குறைந்த முதலீடு போட்டு லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிக்கக்கூடிய தொழிலுங்க சார். போன வருஷம் ஒரு நபர் 1,17,00,000 சம்பாதிச்சிருக்காருங்க. ஆந்திராவுல நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம டிரான்ஸ் இந்தியாவுல ஒரு லீடர் 1,17,00,000 சம்பாதிச்சிருக்காருங்க இந்த லாஸ்ட் இயர்ல. என்னங்க முதலீடு போட்டிருப்பாரு, எவ்வளவு கோடிங்க முதலீடு போட்டிருக்காங்க. எத்தனை பிசினஸ் ஓனர் இன்னைக்கு போன வருஷம் சார் இந்த 1,17,00,000 லாபங்க, ப்ராஃபிட், டர்ன் ஓவர் இல்ல, ப்ராஃபிட். நிறைய பேர் 1 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணிருப்பாங்க, ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேளுங்க, 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் தான். 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தொழில்கள் செய்யணும் தெரியுமா? இப்போ சிம்பிளா நான் இந்த நேற்று கூட முசிட்ல சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சனிக்கிழமை நான் ஒரு இண்டஸ்ட்ரி விசிட் போயிருந்தேன். அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு சொல்யூஷன் போர்ட் மீட்டிங் இருக்குங்களா, சரி அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அவர் பாத்தீங்கன்னா ஹாலோ பிளாக்கு, பேவர் பிளாக், அப்புறம் ரெடிமேட் காம்பவுண்ட் தயாரிக்கிற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு வருஷமானா 12-15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சிமெண்ட் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், செங்கல் என்ன சொல்றது மணல் வாங்கணும், கம்பி வாங்கணும், ஆளுங்களை வேலை கேட்கணும், மோட்டாரு, அது இது ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மாசம் எல்லா செலவும் போக ஒரு 50,000 70,000 நிக்கும் தம்பிங்கிறாரு. சார் நான் போன மாசத்துல என்னுடைய ஒய்ஃபோடைய மொபைல்ல நான் எழுதி வச்சிருக்கேன் எவ்வளவு வருமானம் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. அக்கௌண்ட் மேனேஜர் ஒரு ஆப்ல நான் நோட் பண்ணிருந்தேன். சராசரியா மேனேஜர் இன்கம், ஒரு 2-3 ஐடிக்கான வருமானம், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1,57,000 ரூபாய் பக்கமா வந்துருந்துச்சு. ஆனால் நான் என்ன முதலீடு போட்டிருக்கேன், நான் யோசிச்சேன், இவங்க 50 லட்சம் ரூபாய்க்கு மேல முதலீடு போட்டு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். எல்லா வேலையும் செய்யறாரு. அன்னைக்கு மிஷின் ஓடலன்னா மிஷினை போய் பாக்குறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் காம்பவுண்ட் போடணும்னா அவரே போயிட்டு வேலை செய்வாராமா. புளி பறிக்கிறதுல இருந்து அந்த காம்பவுண்ட் செட் பண்றதுல இருந்து அந்த வேலையை செய்வாராமா. டிரைவர் வரலன்னா டிரைவர் வேலையை பார்க்கணுமா. ஏகப்பட்ட வேலை செய்யணும் தம்பி, சும்மா கிடையாது அப்படிங்கிறாரு. நம்ம யோசிச்சு பாருங்களேன், இப்ப நான் கரூருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, நாமக்கலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, திண்டுக்கல்ங்கிற ஏரியாவுக்கு திண்டுக்கல் சைடு மீட்டிங் கூட நான் போனதே கிடையாது. அதையும் தாண்டி எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஈரோட்ல எல்லாம் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எங்கேயுமே போகல, எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. ஆனா லட்சங்கள்ல வருமானம் இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கல, யாருக்கும் போனஸ் கொடுக்கல, எஜுகேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். அதுவும் கஷ்டப்பட்டு கொடுக்கல, இஷ்டப்பட்டு நான் விருப்பப்பட்டு கொடுத்துட்டு இருக்கேன். யாரும் என்ன பண்ணியே ஆகணும், ட்ரைனிங் மார்னிங் 5 மணிக்கு எதிர்த்து கொடுத்தே ஆகணும், யாராவது என்ன திட்டுவாங்களா, யாராவது கேள்வி கேட்கறாங்களா? கிடையாது. இஷ்டப்பட்டு நான் கொடுக்குறேன், மக்களுக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு. இப்ப யோசிச்சு பாருங்க, வெளியில 50 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு 50,000 70,000 சம்பாதிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. நாம எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. எந்த முதலீடு இல்லாம லட்சங்கள்ல சம்பாதிக்கணும், கோடிங்க. 1,17 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. டிரான்ஸ் இந்தியால இருந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன அமௌண்ட் அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்காங்க. அவர் அதுக்காக கத்துக்கிட்டாரு, அதுக்காக முழு கவனத்தை செலுத்தினாரு, போராடி இருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனா அவரு 1.5 வருஷத்துல நான் சம்பாதிச்ச பணம் வெறும் 15,000 ரூபாய். 1.5 வருஷம் வெறும் 15,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. இந்த லாக்டவுன் டைம்ல என்ன பண்றது எப்படி பண்றது தெரியாம.
இன்னைக்கு கோடி கோடியா வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க கத்துக்கிட்டதுனால. புரியுதா? அப்போ நம்ம நெட்வொர்க் எளியில எந்த தொழிலை விட எனக்கு கேட்டா உலகத்தில் எந்த தொழிலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஈக்குவலா கிடையாதுங்க. யார வேணாலும் சொல்லலாம், எந்த தொழில் வேணாலும் நீங்க சொல்லலாம். எல்லா தொழிலோட விட பெஸ்டான இண்டஸ்ட்ரி. அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? அப்பதான் நம்ம ஒரு நல்ல நெட்வொர்க், ஒரு சிறந்த நெட்வொர்க்கா ஆக முடியும். ஓகே. இப்போ அது போல திட்டமிடல், பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை எங்க கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும். நமக்கு நாமே எப்பவும் முட்டுச்சோராவும் இருக்கக்கூடாது. நம்ம நடவடிக்கை ஆச்சரியம் அளிக்கணும். புரியுதா? நமக்கு நாமே முட்டுச்சோரா இருக்கக்கூடாது. நம்மளால முடியுமா? நமக்கு நாமே பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, சுய சந்தேகம் பட்டுக்கிட்டு நமக்கு நாமே ஒரு முட்டுச்சோரா இருக்கக்கூடாது. சரியா? நம்ம நடவடிக்கை மற்றவங்களுக்கும் நமக்கும் ஆச்சரியம் அளிக்கணும். நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கணும். புரியுதா? அது போல ஆட்சேபனை சொல்லும் பொழுது நம்ம பதில் ஆச்சரியமா இருக்கணும். நேரம் இல்லைன்னு சொன்னா எது நேரம் இல்லையா அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்பட வைக்கணும். பொருளோட விலை ரொம்ப அதிகம்னு சொன்னாலும் ஆச்சரியப்பட்டு கேட்கணும். நீங்க எந்த பொருட்களை நினைச்சு அதிகம் சொல்றன்னு கேட்கணும். அது போல பணம் இல்லையா, என்னது பணம் இல்லையா அப்படின்னு நம்ம ஆச்சரியமா கேட்கணும். புரியுதுங்களா? ஏதோ டைம் இல்லையா, என்ன சொல்றீங்க அப்படி அந்த மாதிரி ஆச்சரியமா கேட்கணும். பொருளோட விலை அதிகமா, என்னது பொருளோட விலை அதிகமா, எந்த பொருளோட நீங்க கம்பேர் பண்ணி நீங்க இந்த பொருளோட விலை அதிகம்னு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். புரியுதா? அவங்க சொல்ற அத்தனை ஆட்சேபனைக்கும் பதில் நம்ம ஆச்சரியமா கொடுக்கும்போது அவங்களுக்கே நமக்கு தான் விவரம் பத்தலையும் நம்புற மாதிரி இருக்கும். புரியுதா? நீங்க உடனே அப்படியா அப்படின்னு கேட்கறத காட்டிலும் என்னது அப்படியா ஒரு ஆச்சரியத்தோட கேட்டுக்கும் பொழுது ஐயோ நம்ம தான் இன்னும் எதுவும் தெரியாம இருக்கமா, இன்னும் விவரம் பத்தலையான்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. புரியுதா சார்? அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுண்ணா. ஓகே. அடுத்து அவங்க சொல்ற அத்தனை ஆட்சேபனைக்கும் பதில் நம்ம ஆச்சரியமா கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நமக்கு தான் விவரம் பத்தலைன்னு நம்புற மாதிரி இருக்கும். அடுத்து ஆட்சேபனை பணம் இல்லைன்றதாகவே, நேரம் இல்லைன்றதாகவே தான் இருக்கும் நிறைய ஆட்சேபனைகள். ஆனால் இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, 90% இது உண்மை கிடையாது. நிறைய ஆட்சேபனைகள் பாத்தீங்கன்னா பணம் இல்ல, இன்னும் நேரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 90% இது உண்மையே கிடையாது. அதே மாதிரி உள்ள நினைக்கிறத வெளியில சொல்ல மாட்டாங்க. நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், வெளியில சொல்றது ஒண்ணா இருக்கும். நாம தான் அதை கண்டுபிடிச்சு புரிய வைக்கணும், புரிய வைக்க தெரியணும். புரியுதா சார்? இதுதான் 11th லெசன். 11th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? என்னடா அது டக்குனு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த லெசனை இப்ப பார்க்கலாம். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. மக்கள் உண்மையில என்னதான் சொல்ல வர்றாங்க, அடுத்த டாபிக் மக்கள் உண்மையா என்னதான் சொல்ல வர்றாங்க. 11th லெசனோட டாபிக் மக்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இல்லை. சரியா? 12th லெசன் மக்கள் உண்மையாவே என்ன சொல்ல வர்றாங்க. சரியா? சரி, இந்த லெசன் புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த 11th லெசன்ல இருந்து ஆட்சேபனை கேட்கும் பொழுது ஒரு அப்ஜெக்ஷன் வரும்போது அப்படியா என்ன சொல்றீங்க, பணம் இல்லையா, ஐயோ நேரம் இல்லைங்களா, ஐயோ அப்படி நம்ம ஆச்சரியத்தோட கேட்கணும். பொருளோட விலையா, அப்படியா, ஆச்சரியம். எல்லா கேள்விகளையும் நீங்க ஆச்சரியத்தோட கேட்கும் பொழுது அவங்களுக்கு தான் ஒருவேளை நமக்கு தான் தெரியலையோ அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க. புரியுதுங்களா சார்? இது நான் இப்பவும் சொல்றேன், இங்க இப்ப கொடுக்குற லெசன் ஒரு ஆர்டினரி நெட்வொர்க் பண்றவங்களுடைய செயல்பாடு அல்ல. எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா மாறுவதற்கான செயல்பாடுகள். எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா நீங்க மாறணுங்கிறதுக்கான செயல்பாடுகள். புரியுதா? அதனால பாத்தீங்கன்னா
இந்த விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை. புரியுதா? சரி, ஓகே. நம்ம லெசன் 12 போலாமா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இதுல ரீகேப் பண்ணணும்னா மறுபடியும் சொல்லுங்க, இதை பேசலாம். எஸ் எஸ், சூப்பர். நெக்ஸ்ட் லெசன் படிக்கலாம். மக்கள் உண்மையா என்னதான் சொல்றாங்க, என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் நோட்ஸ் எடுங்க. பணம் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். நான் ரெடி பண்ணி கட்டுற அளவுக்கு உங்க வேலை சரின்னு எனக்கு படலன்னு அர்த்தம். கையில் இருந்தாலும் பணம் கொடுக்கற அளவுக்கு சரின்னு படல. இதுதான் உண்மை. புரியுதா? பணம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா உண்மையாவே பணம் இல்லைங்கிறது உண்மை கிடையாது. பணம்லாம் இல்லைன்னா கூட வச்சுக்கலாம். பணத்தை ரெடி பண்ற அளவுக்கு உன் பிசினஸ் ஒர்த்து இல்ல. நீ சொன்னது அந்த அளவுக்கு பத்தின எனக்கு தேவையில்லை, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அது சொல்ற அளவுக்கு பணம் ரெடி பண்ணி கட்டுற அளவுக்கு எனக்கு இது சரின்னு படலன்னு அர்த்தம். வேணான்னு சொல்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த கதையை பொறுமையா கேளுங்க. அப்பதான் அதை சரி பண்ண உங்களால முடியும். சரி, இப்ப ரீசெண்டா ஒரு ஃபாலோ போயிருந்தாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அது கஷ்டம் இது கஷ்டம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பணமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம அதுக்கு பின்னாடி என்னடா அது பணம் இல்லைன்னு சொல்றாங்க, குடிசை வீடுதான் கஷ்டம் தான் உண்மையாவே. ஆனா பணம் ரெடி பண்ணவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் பேச 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 அவங்க அம்மாவே கேட்டாங்க, ஏமாத்திட்டு போயிட மாட்டாங்களையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப ஏமாத்திட்டு போயிருக்காங்க, ஏதோ ஒரு கம்பெனில ஏமாந்துருக்காங்க, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுல. அப்ப அந்த காரணத்தை புரிஞ்சு அத தெளிவா புரிய வைக்கும் பொழுது அவங்க ஓகே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க ஒருத்தவங்க வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ கதை இருக்கு. அதை பொறுமையா கேட்கணும். அப்பதான் அதை அவங்களால சரி பண்ண முடியும். புரியுதா? பணம் இல்லைன்னு சொல்றதுக்கான ரீசன். ரெண்டாவது, நேரம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, என் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, அவசியமும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? எனக்கு இருக்க வேலையில இதெல்லாம் போய் பண்ணணுங்க அவசியம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதா? அடுத்து, எனக்கு யாருக்கிட்டையும் பேசி பழக்கம் இல்லை அப்படின்னா, நான் யாருக்கிட்டையும் பேசி பழக்கம் இல்லைன்னா உங்க அளவுக்கு பேச்சு திறமை இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கடுத்து, நான் சேல்ஸ்மேன் கிடையாது, நான் விற்பனையாளர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் யாருக்கிட்டையும் பொருள் வைக்கக்கூடிய அவசியம் இல்லை, நான் சேல்ஸ்மேன் கிடையாது, நான் யார்கிட்டையும் போய் பொருள் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் மக்களுடைய, சார் நான் சொன்ன என்ன சொல்ல புரியுதா? இதுதான் மக்களுடைய எண்ணமா இருக்கும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். பொருளை விற்க தேவையில்லை, அதனாலதான் இந்த வாய்ப்பு எடுக்க சொல்றேன்னு புரிய வைக்கணும். பேச தெரியுமா, இனி மக்களுடன் பேச பழகலாம், அதுக்காக தான் உங்களை அந்த வாய்ப்பு எடுக்க சொல்றேன்னு புரிய வைக்கலாம். தன்னம்பிக்கை இல்லைன்னா இந்த வாய்ப்பு எடுக்கிறது மூலமா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு புரிய வைக்கலாம். நேரம் இல்லைன்னா நேரம் ஒதுக்க முடியாம வேலை பாக்குறீங்க, நீங்க இந்த வாய்ப்பு மூலமா சுலபமான நேரமா மாத்த முடியுங்கிறத புரிய வைக்கலாம். இந்த மாதிரி ஆட்சேபனைகள் வரும் பொழுது, அப்செக்ஷன் வரும் பொழுது, நம்ம புரிய வைக்க பேசும் வார்த்தைகள் உண்மையா உணர்வு பூர்வமா அவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக இருக்கணுமே தவிர நம்ம தேவைக்காக பேசுற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. புரியுதா? தன்னம்பிக்கை இல்லைன்னா இந்த வாய்ப்பின் மூலமா தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கலாம், வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். பேச தெரியல, இதன் மூலமா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன சொல்றது, பேச தெரியல, இனி மக்களுடன் பேசி பழகலாம், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னு புரிய வைக்கலாம். பொருளை வைக்க தெரியல, அதனாலதான் இந்த வாய்ப்பை எடுக்க சொல்றேன்னு புரிய வைக்கலாம். புரியுதுங்களா? பொருளை விற்க தேவையில்லை, நான் போயிட்டு சேல்ஸ் பண்ண பொருளை விற்க தேவையில்லை, அதனாலதான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு எடுக்க சொல்றேன்னு புரிய வைக்கணும்.
இந்த மாதிரி எந்த ஆச்சரியம் நம்ம புரிய வைக்க பேசும் வார்த்தைகள் உண்மையாகவும் உணர்வுபூர்வமா இருக்கணுமே தவிர அவங்க வாழ்க்கையை மாத்திரக்காக தான் இருக்கணுமே தவிர நம்ம தேவைக்காக பேசுற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து, என் குடும்பத்திற்கு பிடிக்காது, எங்க வீட்டுல வேறவே வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப ஏதோ பெரிய கதை இருக்குன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்க பாருங்க. கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு புரிய வைக்கிற ஒரு ஆளா நம்ம மாறணும். ஒரு விளையாட்டு நல்லா தெரிஞ்சுட்டு விளையாடும் போதுதான் ஜெயிக்க முடியும், சந்தோஷப்படவும் முடியும். நமக்கு எதிராக ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நின்று தைரியமா பதில் சொல்ற ஒரு ஆளா நம்ம இருக்கணுமே தவிர, நல்ல ஆலோசனை இருக்கணுமே தவிர பயந்து ஓடக்கூடாது. புரியுதா? ஒரு டாக்டரா தெளிவுபடுத்த தெரியணும். வேணும்னு சொன்ன உடனே அந்த இடத்தை விட்டு வரக்கூடாது. நம்ம தொழில நல்லா புரிஞ்சுக்கணும், கத்து கொடுக்கணும். ஓகே? நம்மளுடைய 12th லெசன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்ல இன்னும் கொஞ்சம் போக போகதான் பெரிய பெரிய லெசன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த லெசனுடைய மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க மக்கள் என்ன சொல்ல வர்றாங்க, உண்மையில என்ன சொல்ல வர்றாங்கிறத நம்ம பார்த்தோம். டோட்டலா சார் நான் இப்போ இந்த மாதிரியான கிளாஸ் கொடுக்கறது உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வசதிகளா இருக்கா, இல்ல வீடியோஸ் பாக்குறதுலதான் நோட்ஸ் எடுக்க முடியுதா? எஸ் எஸ், வசதியா தான் இருக்கு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் பொறுமையா போனா நல்லா இருக்கும்ண்ணா. ஓகே 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 ஓகே. இந்த விஷயத்தையும் நான் மறுபடியும் ரீகால் பண்றேங்க. 12th லெசனை பணம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். நான் ரெடி பண்ணி கட்டுற அளவுக்கு உங்க வேலை சரின்னு படல, எனக்கு படலன்னு அர்த்தம். கையில பணம் இருந்தாலும் கொடுக்குற அளவுக்கு சரின்னு படலன்னு அர்த்தம். சரியா? பணம் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லைன்னா எனக்கு இதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? பணம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு உண்மையான காரணம். அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான், உங்க வேலை பணம் ரெடி பண்ணி கட்டுற அளவுக்கு உங்க வேலை சரின்னு எனக்கு படலன்னு அர்த்தம். கையில பணமே வச்சிருந்தாலும் அதை கொடுக்குற அளவுக்கு உங்க வேலை சரின்னு படல அப்படின்னு அர்த்தம். புரியுதா? வேணாம்னு சொல்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய காரணம் பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். அந்த காரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கதையை பொறுமையா கேளுங்க, அப்பதான் அதை சரி பண்ண உங்களால முடியும். ஓகே? நேரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா என் வேலையெல்லாம் விட்டு இந்த தொழில் செய்யற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, அவசியமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு இன்னும் நெட்வொர்க்க புரிய வைக்கல நம்ம சரியா. அவங்க வேலையை விட இது சிறந்ததுன்னு சொல்லிட்டு புரிய வச்சாதான் அவங்களுக்கு அவங்க இந்த வாய்ப்பை எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? நம்ம நேரம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம ஆச்சரியமா கேட்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம சொல்றோம். இன்னும் இதெல்லாம் என்ன சொல்றது, இது ஜஸ்ட் இன்னும் போகலங்க. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் உள்ள ஒரு 15th லெசன் 14th லெசனுக்கு மட்டும் லெசன்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. சரியா? எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா என் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில் செய்யுங்கிற அளவுக்கு, இந்த தொழில் சென்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு அர்த்தம், அவசியம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அவங்க தொழில் தான் பெஸ்டா இருக்கும், அவங்க தொழில் தான் எனக்கு சிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை விட இது எவ்வளவு பெஸ்ட்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும். அதுல விட இதுல எவ்வளவு பெரிய சக்சஸ் இருக்கு பாருங்க. எத்தனை பேர் பிசினஸ் மேன் ஃபாரின் டூர் போயிட்டு இருக்காங்கன்னு கேளுங்க. கிடையாதே. 365 நாயா பையா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க ஆலையில இருந்து. இப்ப நான் சொல்றேங்க, அங்க மணப்பாறையில விஜய் பர்னிச்சர் ஓனர் இருக்காரு, அது போல பெரிய பெரிய ஃபேக்டரி ஓனர்ஸ் இருக்காங்க, சிட்பன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. 365 நாள் அவங்க ஓடிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க. கல்லால போய் உட்காரணும் இங்க கடை, அப்பதான் இங்க அவங்களுக்கு வருமானம். டூர்லாம் எங்கேயும் போயிட்டு வரணும்னா வாய்ப்பு கிடையாது. அப்ப அதை விட இந்த பிசினஸ் எவ்வளவு பெஸ்ட் அப்படின்னு புரிய வைக்கணும்.
நான் சேல்ஸ்மேன் கிடையாது, என்கிட்டலாம் நானும் பொருளை வைக்க முடிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் யார்கிட்டயும் போய் பொருளை வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நான் சேல்ஸ்மேன் கிடையாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? எனக்கு விற்பனை எல்லாம் அந்த பேச்சு திறமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யார்கிட்டயும் பேசி பழக்கம் இல்லைன்னா எனக்கு உங்க அளவுக்கு பேச்சு திறமை இல்லைன்னு அர்த்தம். சரியா? மக்கள் என்ன சொல்ல வர்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுக்கு அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த நம்ம பதில் கொடுக்கணும். அவ பொருளை விற்க தேவையில்லை அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். நான் சேல்ஸ்மேன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்க பொருளை விற்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனாலதான் இந்த வாய்ப்பை நம்ம எடுக்க சொல்றோம்னு புரிய வைக்கணும். புரியுதுங்களா? நம்ம இங்க சேல்ஸ் பண்றோமா, சேல்ஸ்மேன் வேலையை நம்ம பாக்குறோம் கிடையாது, அதை புரிய வைக்கணும். பேச தெரியலன்னா இனிமேல் மக்களோட பேசி பழகலாம், அதுக்காக தான் உங்களை இந்த வாய்ப்பு எடுக்க சொல்றோம் அப்படிங்கறத புரிய வைக்கலாம். தன்னம்பிக்கை இல்லைன்னா இந்த வாய்ப்பை எடுக்கிற மூலமா உங்களோட தன்னம்பிக்கை வளர்த்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க தன்னம்பிக்கை இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு இதன் மூலமா அவங்க தன்னம்பிக்கையை வளர்த்திருக்காங்க. அவங்க நல்லா பேசி இன்னைக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்லி புரிய வைக்கலாம். நேரம் இல்லைன்னா நேரம் ஒதுக்க முடியாம வேலை 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 செஞ்சு வேலை பாக்குறீங்க. நீங்க இந்த வாய்ப்பு மூலமா நிறைய நேரத்தை உங்களுக்கு மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிய வைக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சேபனைகள் அப்ஜெக்ஷன்ஸ் வரும் பொழுதும் நம்ம புரிய வைக்க பேசுற வார்த்தைகள் உண்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் அவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காகவும் இருக்கணுமே தவிர நம்ம தேவைக்காக பேசுற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? நம்ம தேவைக்காக பேசக்கூடாது, அவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக இது நம்ம பேசணுமே தவிர நம்ம தேவைக்காக பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து, என் குடும்பத்துக்கு பிடிக்காது அப்படின்னா அங்க ஏதோ பெரிய கதை இருக்குன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்க பாருங்க. கதைக்கு ஏத்த மாதிரி புரிய வைக்கிற ஒரு ஆளா நம்ம மாறணும். ஓகேவா? ஒரு விளையாட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விளையாடும் போதுதான் ஜெயிக்கவும் முடியும், சந்தோஷப்படவும் முடியும். நமக்கு எதிராக ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நின்று தைரியமா பதில் சொல்ற ஒரு ஆளா நம்ம இருக்கணுமே தவிர, நல்ல ஆலோசனமா இருக்கணுமே தவிர பயந்து ஓடக்கூடிய நபரா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நமக்கு எதிராக ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்கன்னா நின்று தைரியமா பதில் சொல்ற ஒரு ஆளா இருக்கணும். ஒரு நல்ல ஆலோசகரா இருக்கணும். ஒரு டாக்டரா தெளிவுபடுத்த தெரியணும். வேணாம்னு சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு வந்துடக்கூடாது. இது நம்ம தொழில நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், கத்து கொடுக்கணும். ஓகே, இதுதான் 12th லெசன். லெசன்ஸ் பார்க்கலாம். முக்கிய நோக்கம் என்ன? லெசன் 13. 14க்கு அப்புறம் தான் நிறைய இருக்கு. இப்போ 13 கொஞ்சம் சின்னதுதான், பார்ப்போம். நெட்வொர்க் துறையை ஒருத்தர் கேள்விப்பட்டோ இல்ல பார்த்துட்டோ வேணாம்னு சொல்றாங்கன்னா நமக்குள்ள சந்தோஷம் வரணும். நம்ம கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ற நபரா மட்டும் இல்லாம நம்மளே நம்ம தயார்படுத்திக்கிற ஒரு நபராகவும் மாறதான் இந்த பாடங்கள் எல்லாம். ஒருத்தவங்க பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஏதோ கத்துக்க போறோம். அவங்க என்ன கம்பெனியா இருக்கும், என்னவா இருக்கும், எப்படி எதுல எந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிருக்காங்க. நம்ம ஒருத்தவங்க பார்த்துட்டே வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அங்கேதான் நீங்க நிறைய கத்துக்கவே முடியும். நம்ம எல்லாம் நம்ம ஒரு கம்பெனி பத்தி தான் சொல்லுவோம். மக்கள் பார்த்துட்டேன்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன மாதிரி டிஃப்ரெண்டா கம்பெனி எல்லாம் இருக்குங்க. நான் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா போன பாக்குறப்போ லேண்ட பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா. ஆனா அதை பண்ணக்கூடாது, இல்லீகல். மாலை சேர்த்துற சொல்லி எல்லாரும் சேர்ந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க. அதுல பணம் கட்டு அவங்களுக்கு லேண்ட் வரல, பணமும் திருப்பி தரல. ஆனா இது இத்தனை வருஷம் நான் இருக்கு எனக்கு தெரியாது. 9 வருஷம் பக்கமா 8 வருஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி. இந்த 8 வருஷத்துல எனக்கு தெரியாது. அப்ப நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது அப்ப புரிஞ்சு இந்த ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க முடியுது. இப்படிலாம் ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு. ஒருத்தவங்க கேள்விப்பட்டுட்டேன் இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நமக்கு சந்தோஷம் வரணும். ஆஹா, நம்ம இங்க ஏதோ ஒரு புது விஷயம் கத்துக்க போறோம். நம்ம கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ற நபரா மட்டும் இல்லாம அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம ஏதோ அங்க நம்மளை தயார்படுத்திக்கிட்டு நம்ம ஏதோ கத்துக்க போறோம்னு ஒரு நபரை அவங்கள்ட்ட பாடம்
அதாவது வந்து நாம கேட்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டு அவங்கள பதில் சொல்ல வைக்கணும். நிறைய நம்ம தயார்படுத்திக்கிட்டா நம்ம பாக்குற விதம், பழகுற விதம், நம்ம நடைமுறை எல்லாமே மாறுங்க. நம்ம மனநிலை எல்லாமே மாறும். எந்த ஆட்சேபனை வந்தாலும் மனசு சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? வேணாம்னு சொல்லும்போது சந்தோஷப்படுவீங்க, சிரிப்பீங்க. காரணம் அந்த இடத்துல தான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற சரி பண்றது ஒரு ஆளா நம்ம திறமையை அங்க பார்க்க முடியும். புரியுதா? ஒரு தைரியம், ஒரு தெனாவட்டு, தன்னம்பிக்கை எல்லாமே சேர்ந்து வெளியே வரும். புரியுதா? இது கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். ஒருத்தவங்க வேணாம்னு சொல்றாங்க, பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, நமக்குள்ள ஒரு நாம ஏதோ கத்துக்க போறோம், நாம இங்க புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாம பாக்குற விதம் எல்லாமே அது வந்து பாத்தீங்கன்னா மனசு சந்தோஷப்பட்டு சொல்லணும். என்ன சொல்றது, வேணாம்னு சொன்ன உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டு வந்துடக்கூடாது. வேணாம்னு சொல்லும் போதுதான் சந்தோஷப்படணும். சரியா? சிரிக்கணும். காரணம் அந்த இடத்துல தான் அதை சரி பண்ற ஒரு ஆளா நம்ம திறமையா இங்க பார்க்க முடியும். சரியா? அதை விட்டுட்டு வேணாம்னு சொன்ன மூஞ்சி சொங்க போட்டு அப்படியே வரக்கூடாது. உங்களோட கெஸ்ட் நீங்க மூஞ்சி தொங்க போட்டு வந்தீங்கன்னா, பாத்தியா நம்மளே வேணாம், நம்ம ஒரு ஆள் வேணாம்னு சொன்னதுக்கு தொங்க போட்டு போறான், இது மாதிரி தானே நம்மளும் போனா அலையணும்னு நினைப்பான். அதுவே நீங்க ஹாப்பியா வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பர், பரவாயில்ல, பாப்போம், கண்டிப்பா நீங்க இந்த பிசினஸ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் வரும், இன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம், வாழ்த்துக்கள், நான் டெவலப் ஆயிட்டு இருக்கேன், ஏன்னா நான் என்னோட டெவலப்மெண்ட்ஸ், பிசினஸ் டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்றேன், எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு வரணும். அது வந்து முகத்துல சிரிச்சு சொல்லக்கூடாது, மனசுல சிரிச்சு சொல்லணும். சரியா? நீங்க இன்னைக்கு படிக்கிற எல்லா விஷயங்களுமே எல்லாம் நிறைய அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, பல பேர்ட்ட விமர்சனங்களை தாண்டி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள். காரணம் நீங்க யாரும் நாங்க பட்ட நிறைய கஷ்டங்கள் எதையும் படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான். புரியுதா? இப்போ இந்த விஷயங்கள்லாம், நீங்க படிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, உதாசீனப்பட்டு, அதுக்கப்புறம் பல பேர் சொல்ற விமர்சனங்களை தாண்டி கண்டுபிடிக்க விஷயங்கள் எல்லாம். இதை ஏன் இப்ப சொல்லி தரோம்னா, நாங்க பட்ட கஷ்டங்களை நீங்க படக்கூடாதுங்கிறதுக்காக தான். புரியுதா? தெரியாத ஊருக்கு, தெரியாத இடத்துக்கு சரியா யாரோட உதவி இல்லாமல் நீங்க நிக்க முடியற மாதிரி இந்த பாடங்கள் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். சரியா? தெரியாத ஊருக்கு, தெரியாத இடத்துக்கு சரியா யாரோட உதவி இல்லாம நீங்க போகணும் அப்படின்னா அந்த ஒரு துணிவு இருக்குங்களா, அந்த துணிவை உங்களுக்கு இந்த லெசன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்ஜெக்ஷனோட டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். என்ன மாதிரி நான் ஆல்ரெடி இதை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பாவச் செயல், பொருள் சரியில்லை, விலைக்கு தகுந்த பொருளை கம்பெனி தருவது இல்லை, சப்போர்ட் இல்லை, லாபம் இல்லை, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? கடவுள்கிட்ட கேட்டு சொல்றேன், இல்லைன்னா என் வீட்டுக்காரர், மனைவி, அப்பா, அம்மா, அத்தை கிட்ட கலந்து பேசிதான் சொல்ல முடியும். யோசிச்சுக்கிட்டு சொல்றேன். எதற்காக பணம் கொடுத்து நான் சேரணும்? சும்மா சேர்ந்தா என்ன? நேரம் வேஸ்ட், மக்களை ஏமாத்துற விஷயம், மேல உள்ளவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், என்ன பாதுகாப்பு இருக்கு, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, கம்பெனி பத்தி தப்பு தப்பா சொல்றாங்களே, என் வேலைதான் உயிர், இந்த தொழில் எல்லாம் எனக்கு வேண்டாம், மார்க்கெட் ரொம்ப டைட்டு, நேரம் இல்ல, பணம் இல்ல, இந்த பிளான் இந்த முக்கணமா அந்த மாதிரியா இல்ல இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அச்சமே, நான் நிறைய இந்த மாதிரி செய்து தோத்து போயிட்டேன், எனக்கு அந்த பொருள் விற்கிற அளவுக்கு பொருள் விற்கிற வேலை தேவையில்லை, பொருள் எல்லாம் அதிக விலையா இருக்கு, நான் உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு யாருக்கிட்டையும் பேசவே பிடிக்காது, படிக்க தெரியாது, பணம் மட்டும்தான் வாழ்க்கையா, இப்படி எல்லாம் சொல்லிதான் நிறைய பேர் பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. மேல சொன்ன அத்தனை விஷயத்தையும் சரி பண்ண அடுத்து கத்துப்பீங்க. சரியா? சார் அண்டர்ஸ்டாண்ட்? இந்த போட்டோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அவங்கள கத்துக்காதனால அப்படியே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத லெசன் 14